அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய இந்த பதிவில் தமிழ்நாடு அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் எல்லாமே நமக்கு குரூப் 2A மெயின்ஸ் மற்றும் குரூப் 2 மெயின்ஸ் ரெண்டுக்குமே தேவைப்படுற மாதிரி. அப்போ மெயின்ஸுக்கு மட்டும்தான் தேவைப்படுமா? ஆப்வியஸாக கிடையாது. நீங்கள் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு படித்தாலும் சரி, குரூப் 1 மெயின்ஸுக்கு படித்தாலும் சரி, இல்லை குரூப் 4க்கு படித்தாலும் சரி. ஸோ அந்த தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா, நமக்கு சிலபஸில் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 5ல் எக்கனாமி அண்ட் டிஏல சிலபஸ்லேயே தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் இருக்குது. அதே மாதிரி மெயின்ஸ்லேயும் நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் டாப்பிக்கில் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அரசு அதிகாரி ஆக போகிறோம். முதல்ல அரசாங்கம் யார் யாருக்கு என்னென்ன திட்டங்கள் பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம 4 பேர்கிட்ட சொல்ல முடியும். ஸோ அப்போது அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ் கூட நமக்கு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தமிழ்நாடு அரசினுடைய முன்னோடி திட்டங்கள் எல்லாத்தையுமே, அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய முன்னோடி திட்டங்கள் ஒன்றா எடுத்து இந்த பதிவில் எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி, அதாவது மெயின்ஸ்க்கும் ப்ரிலிம்ஸ் ரெண்டுக்குமே தேவைப்படுற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி நம்ம தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களில் முதல்ல பார்க்கக்கூடிய திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சரிங்களா? அப்போது ஒரு ஸ்கீம் படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கீம் எந்த டேட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ப்ரிலிம்ஸில் அதை சொல்கிறாங்க. அப்போ மெயின்ஸ்லேயும் அதை கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், இல்லை டெஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்லேயும் நம்ம இனாகுரல் ஆன் அப்படின்னு சொல்லி நம்மளால் எழுத முடியும். அப்போ ஒரு ஸ்கீம் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீம் எந்த டேட்டில் இனாகுரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ரெண்டாவது விஷயம், அந்த ஸ்கீமுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிஷரிஸ். அப்போ இது பெண்களுக்கா, ஆண்களுக்கா, இல்லை கல்லூரி மாணவிகளுக்கா, முதியவர்களுக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பெனிஃபிஷரிஸ் யார், அந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன. அப்போ மெயின்ஸ்லனா இந்த நோக்கங்கள் மட்டுமே கேட்கலாம், இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத கேட்கலாம். ஒரு சில திட்டங்கள் ஏதாவது சாதிச்சிருந்ததுன்னா, அப்போ இந்தியாவிலேயே முதல் திட்டமாக இருந்திருக்கும், அப்போது இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக இருந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அதன் சாதனைகளையும் சேர்த்து படிக்கணும். ஸோ அப்போ ஒரு ஸ்கீம்னால் இதைத்தான் நம்ம படிக்க வேண்டியது, இவ்வளவு தான். ஏன்னா ஸ்கீம்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்கீமே இன்டெப்த்தாக நிறையா படிக்க முடியாது. அப்போ ஒரு ஸ்கீம்னா இந்த விஷயங்கள் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அப்படி நம்ம தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களில் முதல் திட்டமாக பார்க்க போகிறது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் என்னைக்கு இதை இனாகுரல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி இதை இனாகுரல் பண்ணியிருக்காங்க. ஏன் செப்டம்பர் 15? ஏன்னா செப்டம்பர் 15 தான் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த தினம். சரிங்களா? செப்டம்பர் 15 1909 காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை, CN அண்ணாதுரை. நம்ம ரொம்ப செல்லமாக பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. சரி, இந்த ஸ்கீமினுடைய நோக்கம் என்ன? ஏன்னா மெயின்ஸில் நோக்கம் முக்கியம் இல்லையா? எஸ், முக்கிய நோக்கம். அப்போது மாதம் 1000 ரூபாய் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதனால் என்ன ஆகும்? அப்போ மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் மாதிரி தெரிந்துடாமல் கூட, நடுத்தர வர்க்கத்தையும் கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய், அப்போ ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் இல்லைங்களா? அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு தான். சரிங்களா? எஸ். ஸோ இந்த மாதம் 1000 ரூபாய்னால அவங்களுக்கு அந்த பாவர்ட்டி அப்படின்றதில் அவங்களுக்கு பேசிக்கான அமெனிட்டிஸ் வாங்குறது, இல்லை அவங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பயன்படும். சரிங்களா? ஸோ அப்படி மாதம் 1000 ரூபாய் எப்போ இது கிரெடிட் பண்ணுறாங்க அப்படின்னா, மாதம் எல்லா மாதங்களும் 15ஆம் தேதி கிரெடிட் பண்ணுறாங்க. சரி சார், அப்போ மாதம் இது வரைக்கும் 1000 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? எக்ஸாக்டாக பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மட்டும், அதாவது 2026 பிப்ரவரி 15 மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தமாக 5 மாதங்களுக்கு சேர்த்து 5000 ரூபீஸாக அரசாங்கம் கிரெடிட் பண்ணியிருக்கு. மாதம் 1000 ரூபா தானே, என்ன திடீர்னு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள்? என்னென்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு அந்த எல்லா மாதங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா எலெக்ஷனுடைய லாஸ் எல்லாமே அமல்படுத்திடுவாங்க. அப்போ எலக்ட்ரல் லாஸ் அமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அரசாங்கத்தினுடைய இந்த மானியம், இந்த நலத்திட்டங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். அப்போது ஸ்டாப் ஆனால் யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகளாக மக்கள் மாதம் 1000 ரூபாய் வாங்கி பயன்படுத்திட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு 3 மாதம் எலெக்ஷன் வரதுனால ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டா அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படும். ஏன்னா அந்த 1000 ரூபாய் வாங்கி மேபி வாடகை கொடுக்கலாம், இல்லை மளிகை ஜாமானுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம், வேறு ஏதோ ஒரு இடத்துல அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன் மாதம் 1000 ரூபாய், ஏன் ஒரு சிலர் அந்த மாதம் 1000 ரூபாய் வாங்குறத அப்படியே ஆர்டியாக கூட போட்டு இருந்திருப்பாங்க.
அப்போ திடீர்னு இந்த 3 மாதம் இல்லை 4 மாதம் எலெக்ஷனை முன்னிட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டெஃபிசிட் ஆகும். அதை தெரிந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிடுச்சு, இந்தாங்க இவங்களுக்கு டெஃபிசிட்டே ஆகக்கூடாது, மாதம் மாதம் கொடுக்குறத இந்த 5 மாதங்களுக்கு மொத்தமாக சேர்த்து நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்கீம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, டிபிடி அப்படின்னு சொல்கிறோம், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது பயனாளர்களின் நேரடி வங்கி, அவங்களுடைய நேரடியான வங்கி கணக்கில் இது வந்து கிரெடிட் பண்ணப்படுது. அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இடைத்தரகர்கள் கிடையாது, இந்த லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்து தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களில் அடுத்து நாம் பார்க்கக்கூடியது விடியல் பயணம் திட்டம். இப்போ இந்த விடியல் பயணம் திட்டம் அப்படின்றது எப்போ உருவாக்கப்பட்டது? மே 7, 2021 அன்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய முதல்வராக பதவியேற்றதுக்கு அப்புறம் அவங்க போட்ட முதல் கையெழுத்தில் இருந்தது இந்த விடியல் பயண திட்டம். ஸோ இப்போது என்னைக்கு கையெழுத்து போட்டாங்க? மே 7ஆம் தேதி. ஏன்னா அன்றைக்கி தான் அவங்க வந்து சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றாங்க. பதவியேற்றோன்னு போட்ட முதல் கையெழுத்தே விடியல் பயண திட்டம் தான். சரிங்களா? அப்போ என்னையிலேருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா, அடுத்த நாள் மே 8ஆம் தேதி 2021 இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. சரி, இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? அப்போ இந்த திட்டம் மகளிருக்கு இலவசமாக பேருந்து பயணத்தை அனுமதிக்குது. பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்துட்டா இதில் என்னங்க இருக்குது, இதனால் என்ன நடந்துரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அரசாங்கம் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த இலவச பேருந்து பயணம் இருக்குது அப்படின்றதுனால இங்கே பெண்களுடைய அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் குறையுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது வளர்ந்தாலே, எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வளர்ந்தாலே டெவலப்மெண்ட் வந்துடும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் முக்கியம். அதில் ஒன்று தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரிங்களா? ஸோ அதனால் தமிழ்நாடு அரசு இதை கொண்டு வராங்க. அப்போ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த திட்டம் லான்ச் பண்ணது எப்போ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் தலை சிறந்த திட்டங்களில் 3வது நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் புதுமை பெண் திட்டம். அப்போ இந்த திட்டம் எப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி 2022 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்காக செப்டம்பர் 5? அன்றைக்கி தான் டீச்சர்ஸ் டே. சரி, டீச்சர்ஸ் டேக்கும் இந்த திட்டத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது? என்ன அப்படின்னா, இந்த புதுமை பெண் திட்டம் இதில் பயனாளர்கள் யாருன்னா, கல்லூரி பயில மாணவிகள், ஃபுல்லாக கேர்ள்ஸ்க்காக. ஏன் அப்படின்னா, இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் இல்லைன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இதில் பெண்கள் உயர்கல்வி படிக்கிறது குறைவாக இருக்க மாதிரியே இருக்குது. சுதந்திரம் வாங்கி இத்தனை ஆண்டுகளாகவும் குறைவாக தான் இருந்திருக்கு. அப்போ பெண்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, புதுமை பெண் திட்டம்னு. அப்போ இந்த திட்டத்திலும் மாதம் 1000 ரூபாய் கல்லூரி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது. சரிங்களா? ரைட். இதனால் என்ன நமக்கு யூஸ் இருக்குது? பெண் கல்வி அப்படின்றது ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பெண்களுடைய உயர்கல்விக்கு இது உறுதுணையாக இருக்கும். அப்போ புதுமை பெண் திட்டம் பற்றி கேட்டால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது போக புதுமை பெண் திட்டம் யாரின் நினைவாக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ புதுமை பெண் திட்டம் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவாக அறிமுகப்படுத்தப்பட்டது. யார் இந்த மூவலூர் ராமமிர்தம் அம்மையார்? இந்த மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் தான் தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1925ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் ஒரு மிகப்பெரிய தேவதாசி ஒழிப்பு மாநாடை இந்த அம்மா நடத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாநாட்டின் மூலம் தேவதாசி இனத்தை சார்ந்த மகளிர் பெண்களை, இப்போ தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்னா அது ஒழிக்கலாம் முடியாது. அப்போ நாமளாக பார்த்து திருந்தினா தான் உண்டு. அப்போ தேவதாசி பெண்களாக நாம் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீர முழக்கத்தை ஏற்படுத்தியவர் இந்த ராமமிர்தம் அம்மையார். அவங்க நினைவாகத்தான் இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்றதை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. சரி, ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதனுடைய பெனிஃபிஷியரிஸ் பார்த்தோம் இல்லைங்களா? கல்லூரி பயிலக்கூடிய மாணவிகள். ஐயா, கல்லூரி பயிலக்கூடிய எல்லா மாணவிகளும் இதுக்கு எலிஜிபிளா? இல்லை. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசாங்க பள்ளியில் படித்த மாணவிகள் தான் இதுக்கு எலிஜிபிள். சரி, அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களில் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய திட்டம் நான் முதல்வன் திட்டம். ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1ஆம் தேதி 2022 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏன் ஸ்பெசிஃபிக்காக மார்ச் 1 அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தினம் மார்ச் 1ஆம் தேதி. அன்னைக்கு தான் நான் முதல்வன் திட்டம் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ், குறிக்கோள் என்ன? அப்போ நம்ம மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் இளைஞர்களுக்கு ஆண்டுதோறும் அவங்களுடைய திறமைகள் என்ன அப்படின்றதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த திறன் மேம்பாட்டை வழங்குவதற்காக இந்த நான் முதல்வன் திட்டம் உருவாக்கப்பட்டது.
சரி, அப்போ அவங்களுடைய டேலண்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட்டை அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் வராங்க? அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தொழில் மற்றும் கல்வி வழிகாட்டுதல் எல்லாமே இதன் மூலம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அரசாங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒருவேளை அவங்க அரசு வேலைக்கு தான் போகணும் அப்படின்னா, நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் அரசு வேலைகளுக்கு, அதாவது டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி, பேங்க்கு, யூபிஎஸ்சி, இந்த மாதிரி அரசு வேலைக்கு தேவைப்படுற மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இல்லை சார், அவங்க வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறது, ஸ்போக்கன் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறது, ஆப்டி, ரீசனிங்னு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயியாக உருவாக்குறதுக்கு தான் இந்த நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இது வந்து ஒரு அம்பர்லா ஸ்கீம் மாதிரி. அப்போ இது காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அறிவியல் சார்ந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை அவங்க வளர்ப்பதற்கு ஏற்ற மாதிரியும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அவங்க வந்து பயனாளிகளாக இருக்கலாம். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் முடித்து அன்எம்ப்ளாய்டு இருக்கக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் ஒருங்கிணைத்தது தான் இந்த நான் முதல்வன் திட்டம். அதனால் அது முன்னோடி திட்டங்களில் இதுவும் ஒரு முக்கியமான திட்டம். அடுத்ததாக நான் முதல்வன் ஸ்கீமோடைய அம்பர்லா ஸ்கீம் இல்லையா, அது கீழே இருக்கக்கூடிய உயர்வுக்கு படி திட்டம். இப்போ 2022 உருவாக்கப்பட்டதான் நான் முதல்வன். அதுக்கு அடுத்து அந்த திட்டத்துடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அந்த உயர்வுக்கு படி அப்படின்ற திட்டம் 2023 உருவாக்கப்பட்டது. அப்போது இதனுடைய குறிக்கோள் என்ன சார்? 12th ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கப்புறம் 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, எஸ், அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறது, என்ன டிகிரி படிக்கிறது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல, கஷ்டமாக இருக்குது இல்லையா. அதனால் அவங்கள கைட் பண்ணி அவங்க என்ன எய்ம் வச்சுருக்கிறாங்களோ அதுக்கு என்ன படிக்கணும். இப்போ சேஃப் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒருத்தன் வந்து கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான், ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றான். அப்போ ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றோம், இன்ஜினியரிங்கோ எம்பிபிஎஸோ பிடிஎஸோ எடுக்கலாமா? இல்லை. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி எக்கனாமிக்ஸோ, பொலிட்டிக்கல் சயின்ஸோ, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ, ஜாகிரஃபியோ, ஹிஸ்ட்ரியோ வேறு எதுவும் இருக்குது இல்லையா. அப்போது எந்த டிகிரி எடுத்தால் நம்ம ஐஏஎஸ் படிப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கைட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணுறது தான் இந்த உயர்வுக்கு படி திட்டம். சரிங்களா. அடுத்ததாக நான் முதல்வனுடைய நிரல் திருவிழா திட்டம். அப்போ நிரல் திருவிழா இது வந்து 2, அதாவது 2022 வருஷம் மார்ச் 1 தான் இந்த நான் முதல்வன் திட்டம் உருவாக்குனாங்க. அப்போ இந்த திட்டம் உருவாக்கி ஒரு வருஷத்தில் இந்த திட்டத்தின் மூலம் யாரெல்லாம் இதில் வந்து பயனாளர்களாக இருந்திருக்கிறாங்க, இதன் மூலம் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த நிரல் திருவிழா. அப்போ நான் முதல்வன் 1.0 அப்படின்றதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 7 2023 அந்த நிரல் திருவிழா முதலில் கொண்டாடப்படுகிறது. அடுத்து 2வது 2.0, சரி, நான் முதல்வன் 2.0வின் அடிப்படையில் டிசம்பர் 18 2024 2வது நிரல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. சரி, இதனுடைய குறிக்கோள் என்னது? இப்போ இதன் குறிக்கோள் நான் முதல்வன் திட்டத்தினுடைய பயனாளர்கள் இருக்காங்க இல்லையா, எஸ், அந்த பயனாளர்கள் மூலமாக அவங்க இன்னோவேட்டிவாக கண்டுபிடிச்ச விஷயங்களை அறிமுகப்படுத்துறது. அப்போ இந்த ஸ்கீம் கீழே படித்து ஏதோ ஒரு விஷயம் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை அறிமுகப்படுத்துறது, சொசைட்டிக்கு அறிமுகப்படுத்துறது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த நிரல் திருவிழா அப்படின்றது திட்டம். அடுத்ததாக சீஃப் மினிஸ்டர்ஸினுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இப்போ இந்தியாவிலேயே காலை உணவு திட்டத்தை மாநிலம் முழுவதுக்கும் அமல்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். அப்போ இந்த திட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2022 அறிஞர் அண்ணாவின் பிறந்த தினமான செப்டம்பர் 15 அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா, ரைட். அப்போது ஃபஸ்ட் இனிஷியலாக 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வர தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க காலை உணவு திட்டம். அப்போது 1st ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. இதை எப்போ எக்ஸ்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா 2024 வருஷம் அதே மாதிரி ஜூலை 15. ஏன் ஜூலை 15? செப்டம்பர் 15 அண்ணா பர்த்டே அன்றைக்கி தான் முதல்ல காலை உணவு திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரி, அது திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப ஏன் ஜூலை 15 எடுத்துக்கிட்டாங்க? அன்றைக்கி தான் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினம், கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டாடிட்டு வருது. சரிங்களா. ஸோ அப்படி ஜூலை 15 காமராஜர் பிறந்த தினம் வந்து 8th வரை இருக்கக்கூடிய மாணவர்கள், அப்பர் பிரைமரி அப்படின்னு சொல்கிறோம், அவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரி, இதனுடைய பயனாளிகள் யாரெல்லாம்? அப்போது 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவியர் எல்லாருக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். அவங்க எல்லாருக்குமே காலை உணவு திட்டம். அப்போ மதிய உணவு இல்லையா? இருக்குது. மதிய உணவு திட்டம் நம்ம தான் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலம் இல்லைங்களா.
1921 சோதனை முயற்சியாக மதிய உணவு திட்டத்தை சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். பிட்டி தியாகராயர் அறிமுகப்படுத்தியிருந்தார். அதுக்கப்புறம் 1956 சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்தியாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒட்டுமொத்த மாநிலம் முழுவதும் நம்ம மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம் இல்லைங்களா? எஸ், எட்டயபுரத்தில் வச்சு அன்றைய முதல்வரான காமராஜர் அறிமுகப்படுத்தியிருந்தார். ஓகே, அப்போ மதிய உணவு திட்டம் இன்னும் செயல்பட்டு தான் இருக்குது. அது சத்துணவு திட்டமாகி முட்டைலாம் கொடுக்குறாங்க, செயல்பட்டு தான் இருக்குது. காலை உணவு திட்டம் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கோம். சார், இந்த ஸ்கீம் பற்றி மெயின்ஸில் கேட்டால் நம்ம எழுதணுமா? கண்டிப்பாக எழுதணும். அப்போ இதுக்கு என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது? மொதல் விஷயம், குழந்தைகள் பசி இல்லாமல் ஸ்கூலுக்கு போய் படிக்கும் இல்லைங்களா? பசியோட ஸ்கூலுக்கு போனால் ஒழுங்காக படிக்காது. பசி இல்லாமல் காலையில் சாப்பிட்டுட்டு தெம்பா ஸ்கூலுக்கு போய் படிப்பாங்க. இது என்னங்க வீட்டில் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குழந்தை வீட்டில் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 40 மினிட்ஸ் இந்த டிராஃபிக்கில் ட்ராவல்லாம் பண்ணி ஸ்கூலுக்கு போகிறதே பாதி டயர்டாகிறதுக்கு. அதுக்கப்புறம் எங்கிட்ட பாடத்தை படிக்கும், கஷ்டம்தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு கிளம்பி போய் ஸ்கூலில் சாப்பிட்டுட்டு தெம்பா போய் படிக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அது பாசிட்டிவான விஷயங்களை நம்ம இங்கே சொல்லணும், பாசிட்டிவாக எழுதணும். சரிங்களா? எவ்ரி காயின் ஹேஸ் 2 sides. ஒரு திட்டம் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு திட்டங்களுக்கும் பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். நம்ம பாசிட்டிவை தான் மென்ஷன் பண்ணணும், பாசிட்டிவை தான் எழுதணும். சரிங்களா? சரி, அடுத்ததாக வேறு என்ன சார் இதுக்கு அப்ஜெக்டிவ் இருக்குது? குழந்தைங்களுடைய ஊட்டச்சத்து. அப்போ இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடால் மட்டும் நிறையா குழந்தைகள் இறந்து போகிறாங்க. அதுக்கு தான் ஐசிடிஎஸ்னு ஒரு ஸ்கீம் வேணால் கொண்டு வந்தாங்க 1975 இல்லைங்களா? பட் அப்படிலாம் கொண்டு வந்தும் கூட இன்றைக்கும் ஊட்டச்சத்து குறைபாடால் குழந்தைகளினுடைய இறப்பு போய்கிட்டு இருக்குது. அண்டர் 5 மார்டலிட்டி ரேட் அப்படின்றது அப்பட்டமாக நம்ம காட்டி கொடுத்துக்குது. ஸோ அதனால் ஊட்டச்சத்து நிலை இது மேம்படுத்தும். அடுத்ததாக குழந்தைகளுடைய வருகை மற்றும் கற்றல் திறன் இது அதிகரிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன், இங்கே ஸ்கூலுக்கு வந்தால் சாப்பிட்றான், சாப்பிட்டுட்டு தெம்பா படிக்கிறதுனால அவனுடைய லேர்னிங் கெப்பாபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஸோ வேறு ஏதாவது இது பெனிஃபிட் இருக்கா? ஆமாம், வேலைக்கு போகிற அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறதுனால குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்க பாட்டுக்கு குழந்தைய கிளப்பிட்டா போதும், குழந்தை ஸ்கூலுக்கு வந்து சாப்பிடும், படிக்கும், மதியானம் சாப்பிடும், திரும்ப படிக்கும், ஈவினிங் அதுவாக வீட்டுக்கு வந்துடும். டின்னர் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா போதும். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்க வேண்டிய விஷயங்கள், பாசிட்டிவாக நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக தமிழக அரசின் முன்னோடி திட்டங்களில் நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டம் ஆகஸ்ட் 8 2024 உருவாக்கப்படுகிறது. அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, இது என்ன சார் நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கே? ஆமாம், இந்த தமிழ் புதல்வன் திட்டம் எதுக்காக அப்படின்னா புதுமை பெண் திட்டம்னு கொடுத்தோம் இல்லையா? எஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி இதை உருவாக்கியிருக்கோம். அப்போ புதுமை பெண் திட்டத்தில் யார் பயனாளிகள்? கல்லூரி பயிலக்கூடிய மாணவிகள். அப்போ தமிழ் புதல்வன் திட்டத்தில் யார் அப்படின்னா கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்கள். சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஆண் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மாதம் தான் அவங்க வங்கி கணக்கில் செலுத்துகிறாங்க. இப்போ இதனால் என்ன ஆகும்? கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் உயர்கல்விக்கு மாணவர்களும் படிப்பாங்க. அப்போ குடும்பத்தினுடைய வறுமையை காரணம் காட்டி குழந்தைங்க பாட்டுக்க 12th முடிஞ்சாச்சு வேலைக்கு போகலாம் அப்படின்லாம் போகாமல் உயர்கல்வி படிப்பாங்க. ஸோ இப்போ இதனால் என்ன ஆகும்? நமக்கு ஹையர் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய சேர்க்கை விகிதம் அப்படின்றது அதிகரிக்கும். ஆல்ரெடி இன்றைக்கி டேட்டா எடுத்து பார்த்தாலே உயர்கல்வி பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக, ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய என்ரோல்மெண்ட் ரேட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 25% தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50% இருக்குது, அப்படியே டபுள். கரெக்டாக சொல்லணும் 49%. சரிங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம டாப்பில் தான் இருக்கோம். இன்னும் நம்ம அதை தக்க வைத்து கொள்வதற்காகவும் ஒரு சில மாணவர்கள் 12th முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க குடும்பத்தின் சூழ்நிலையால். அப்படி போகக்கூடாது, அவங்க உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு இந்த தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, இதுக்கு என்னதான் சார் எலிஜிபிலிட்டி? ஆண் மாணவர்கள் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசாங்க பள்ளியில் படித்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மக்களுடன் முதல்வர் திட்டம். அப்போ இது என்னைக்கு தொடங்கியிருக்கிறாங்க? 2023 தொடங்கப்பட்டிருக்கிறது. சரி, இதன் நோக்கம் என்ன சார்? அப்போ தகுதியின் அடிப்படையில் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த குறைகள் எல்லாத்தையுமே 30 நாட்களுக்குள்ளே, அப்போ ஒரே மாதத்துக்குள்ளே அதை தீர்த்து வைப்பது தான் இந்த மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டம்.
அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 டிபார்ட்மெண்ட்ஸ் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க சார். அப்போ 18 டிபார்ட்மெண்ட்ஸு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்போ 18 டிபார்ட்மெண்ட் மேலே நம்ம அதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குங்க, பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் 30 டேஸ்க்குள்ள. அப்போ இந்த ஸ்கீமின் அடிப்படையில், மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் போடுறோம் அப்படின்னா 30 டேஸ்க்குள்ளே அதுக்கு தீர்வு காண வேண்டும். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இது கிட்டத்தட்ட எல்லா மாவட்ட தலைநகர்களையும் இதை அமல்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி குறைதீர் கூட்டம் நடக்குதோ அதே மாதிரி இந்த மாதம் ஒரு முறை இந்த திட்டமும் நடைபெறுகிறது, மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்னு. ஸோ அப்போது இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் கவர்னன்ஸுக்காக அறிமுகப்படுத்த திட்டம் இல்லையா? அப்போது ஒரு நல்ல ஆளுமைக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதல்வரின் முகவரி. சரிங்களா? ஸோ சிஎம் ஹெல்ப்லைன் போர்ட்டல். அப்போ இது என்ன சார்? இது கிட்டத்தட்ட எப்படி நம்ம ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லுவோம், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா உடனே டேரெக்டாக பிரின்சிபல்கிட்ட போய் பேசுவோம். பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன ஆயிரும்? உடனே அந்த டீச்சர் பயந்துருவாங்க, அந்த வேலை நடந்துடும். எக்ஸாக்டாக இங்கே நம்ம கம்ப்ளைண்ட்டே யார்கிட்ட பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்வர்கிட்ட தான் பண்ணவே போகிறோம். அப்போ முதல்வரின் முகவரி அப்படின்றதன் மூலமாக சிஎம் கிட்டேயே டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சரி, ஸோ இது எப்படி சார் நடைபெறுகிறது? அப்போ அரசாங்கத்தோட சேவைகள், அரசாங்க திட்டங்கள், இல்லை இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, என்ன பிரச்சனை, அரசாங்க தரப்புலேருந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நாம் இந்த ஹெல்ப்லைன் போர்ட்டல் மூலமாக பதிவு செய்யலாம், ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணி அது என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படின்றத நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும், ஆன்லைன்லேயே பார்க்கலாம். சரி, எப்படி சார் இதை பண்ணுறது? எப்படினாலும் பண்ணலாம். ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லைனா வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது, இமெயில் இருக்குது, ட்விட்டரில் கொடுத்துருக்குறாங்க. சோஷியல் மீடியாஸ் பொறுத்தவரைக்கும் ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இல்லை சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் படிக்காதவன், நான் எப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னா நேரடியாக குறைதீர் கூட்டத்திலேயோ, சரிங்களா, இல்லை குறைதீர்க்குனே நிறையா முகாம்கள் போடுறாங்க, இந்த முகாம்கள்லேயோ நேரடியாக போய் நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரி சார், ரைட்டு. ஸோ வேறு என்ன சார்? ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட நிர்வாகம் பற்றி நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லைங்களா? அடுத்ததாக இப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி பரிந்துரைகளை கொடுக்குறோம்ல? எஸ். ஸோ அப்படி இது ஒட்டுமொத்தமாகவே ஒரு கவர்னன்ஸில் அப்போ கவர்மெண்ட் டு பீப்புள் அப்படின்றது போய் பீப்புள் டு கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக தான் இந்த ஸ்கீம் பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ தமிழ்நாடு கொண்டு வந்த மாதிரி ஒரு சில மாநிலங்களும் சிஎம் ஹெல்ப்லைன் போர்ட்டலில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இதுலேயும் நம்ம தான் ஒரு முன்னோடி மாநிலமாக இருந்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் தலை சிறந்த திட்டங்களில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம். சரிங்களா? ஸோ இந்த திட்டம் என்னைக்கு தொடங்கப்பட்டிருக்குது அப்படின்னா மே 7ஆம் தேதி 2022 உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த ஸ்கீமுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கான குறை தீர்க்கும் திட்டம் இருக்கும் இல்லையா, அந்த திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் என்னென்ன நடந்திருக்குது இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமே. சரிங்களா? அப்போ உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் அப்படின்றது கூட ஒரு எக்ஸிஸ்டிங்கான ஸ்கீம் தான். தொகுதியின் அடிப்படையில் நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரியப்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் கள ஆய்வில் முதல்வர் திட்டம். இப்போ கள ஆய்வில் முதல்வர் அப்படின்ற திட்டம் எதுக்கு அப்படின்னா 2023 உருவாக்கப்பட்டது. இது என்ன சார் அப்படின்னா அரசாங்கத்துடைய சேவைகள் எல்லாமே கரெக்டான டயத்தில் நடந்தது தான். அப்போ 3 நாள் அதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 3 நாள் அதை சால்வ் பண்ணுறாங்களா, இல்லை இடையில் இந்த சேவைகள் வழங்குகிற இடங்களில் அதிகாரிகள் யாராவது லஞ்சம் கேட்குறாங்களா, இல்லை லஞ்சம் கொடுத்தா தான் நடத்தேன்னு சொல்கிறாங்களா, இது எல்லாத்தையுமே அங்கே செக்ரட்டரியேட்டில் தலைமைச் செயலகத்தில் உட்காந்துக்கிட்டே முதல்வர் கலாய்வு பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்டதான் இந்த திட்டம். அப்போ அவங்க இருக்கிறது அங்கே இருக்கலாம், டிஜிட்டலாக அங்கேருந்தே நம்பர் போட்டு பார்த்து இப்போது இந்த மாவட்டத்தில் இந்த தாலுக்காவில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, இது என்ன ஆச்சு அப்படின்றத அங்கேருந்தே அவங்க பார்க்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கள ஆய்வில் முதல்வர் திட்டம். அப்போ பாருங்கள், இந்த முதல்வர் அடிப்படையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். முதல்வரின் முகவரியாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் அந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம், கள ஆய்வில் முதல்வர் திட்டம், இதெல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வாஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச திட்டங்கள் கிடையாது. எல்லாருக்குமே விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸ் தான் நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி மைனராக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மேட்ச் த ஃபாலோயிங்லேயோ சூஸ் த பெஸ்ட்லையோ கேட்கலாம்.
அடுத்ததாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த திட்டங்களில் அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். சரிங்களா, UTUO அப்படின்னு சொல்கிறோம். உங்களை தேடி உங்கள் ஊரில் இந்த திட்டம் 2024 உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ இதனுடைய நோக்கம் என்ன? அப்போ இந்த நோக்கம் என்னென்னா, மக்கள் அரசாங்கத்தின் மூலம் அவங்களுடைய குறைகளை அரசாங்கம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, இல்லை ஸ்டில் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படின்றத அரசாங்கம் நேரடியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ற திட்டம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த திட்டத்தின் அடிப்படையில் என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கே ஐயா இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது, இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே இல்லை, அதை இப்படி தீர்த்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு அரசாங்கத்துக்கே அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த திட்டம். ஸோ இப்போ இந்த திட்டமும் ஒரு முக்கியமான திட்டங்களில் ஒன்று. தமிழகத்தின் முன்னோடி திட்டங்களில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இல்லம் தேடி கல்வி திட்டம். இந்த இல்லம் தேடி கல்வி அப்படின்ற திட்டம் அக்டோபர் 27ஆம் தேதி 2021 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இது எங்கே சார் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க? இது முதலியார் குப்பம் அப்படின்ற ஊரில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 2021ஆவது வருஷம் யோசிச்சு பாருங்கள். அப்போது 2020, 2021 அந்த 2 வருஷமே ஒரே லாக்டவுன், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் லாக்டவுன்லேயே போயிடுச்சு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு கற்றல் திறன் பாதிக்கப்படுகிறது. ஸோ அதனால தான் இல்லம் தேடி கல்வி அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. காரணம், இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டப்போ எப்படி இருந்ததுன்னா, லாக்டவுன் இருந்தது, மாணவர்கள் ஸ்கூலுக்கு போய் கூட முடியாது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது ஒரு பொது இடத்துல, கண்டிப்பாக ஸ்கூல் கிளாஸ் ரூம் கிடையாது, ஏதாவது ஒரு பொது வெளியில், அது ஆற்றங்கரையாக இருக்கலாம், குளத்துக்கரையாக இருக்கலாம், ஆலமரத்து அடியில் இருக்கலாம், எதுவுமே இல்லையா பார்க்காக இருக்கலாம், இல்லை சார் பப்ளிக் பிளேசஸ்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னா அந்த டீச்சரோட வீட்டு திண்ணையாக, வீட்டு மொட்டை மாடியாக கூட இருக்கலாம், ஒரு காமனான பிளேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வைத்து, சரிங்களா, ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலுக்குலாம் போவேணாம், அவங்க காமனான ஒரு இடத்துல, அவங்க வீட்டுக்கிட்டே ஒரு இடத்துல உட்கார வைத்து அவங்களுக்கு டீச்சர் பாடம் எடுப்பாங்க. இதுதான் இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகுது சார் அப்படின்னா, ஸ்கூல்லேருந்தே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அட்மாஸ்பியர் மாறுது. அப்போ புது அட்மாஸ்பியரில் படிக்கிறப்ப அவங்களால நிறையா படிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமினுடைய நோக்கம். சரி, இது எப்போ சார் எடுக்கிறாங்க? மாலை 5 மணிலேருந்து 7 மணி வரை எடுக்கிறாங்க. அப்போ இனிஷியலாக இல்லம் தேடி கல்வி லாக்டவுனில் இருந்ததுனால கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த ஸ்கீம் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஐடிகே ஸ்டாஃப்ஸ்ன்னு போட்டு அலாட் பண்ணி அவங்களுக்கு சேலரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐடிகே ஸ்டாஃப்ஸ்க்கு. அப்போ இங்கே என்ன செய்கிற அரசாங்கம், அப்போ இவ்வளோ நாள் வந்து லாக்டவுனில் இருந்தோம், நமக்கு தேவைப்பட்டுச்சு, இப்போ லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல்ஸ்லாம் திறந்துட்டாங்க, இன்னும் நமக்கு தேவையா இல்லையே அப்படின்னு சொல்லி அரசாங்கம் க்ளோஸ் பண்ணாமல் அதே மாதிரி 5லேருந்து 7 இது டியூஷன் மாதிரி டீச்சர்ஸை எடுக்க சொல்கிறாங்க. அப்போ காமனான ஒரு பிளேஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, போய் அங்கே அவங்க டீச்சர்ஸ், இன்னொரு டீச்சர், ஸ்கூல் டீச்சர் இல்லாமல் இன்னொரு டீச்சர் கிட்டக்க நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நடுத்தர குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமாக செலவு பண்ணுறது எதுக்குன்னு அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய கல்விக்கு தான். ஒரு சிலர் கேட்கலாம், ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, அதனால் நாங்கள் டியூஷனுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஸ்கூல்லையும் இலவச கல்வியை கொடுக்குது அரசாங்கம் இல்லைங்களா, காலை சாப்பாடு கொடுத்துருது, இலவச கல்வியை கொடுத்துருது, மதியம் சத்துணவு கொடுத்துருது. இது போக மாணவர்களுக்கு எந்த செலவும் இல்லை, யூனிஃபார்மாக ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், ஷூஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், பெல்ட்டு டை ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், பேக்கு ஃப்ரீ, புக்கு வேணும்ல ஃப்ரீ, ஜாமெட்ரி பாக்ஸு ஃப்ரீ, கலர் பென்சில் அடிக்கிறது க்ரையான்ஸு ஃப்ரீ, ஸ்கூலுக்கு போக கஷ்டமாக இருக்குங்க சைக்கிள் ஃப்ரீ, டவுட்ஸ்லாம் நிறையா இருக்குது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணணும் லேப்டாப் ஃப்ரீ. அப்போ பெண்கள் ஒன்ஸ் அந்த பொவர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது கஷ்டமாக இருக்குது கிராமங்களில், அப்போ அதுக்குமே நாப்கின் ஃப்ரீ, அவேர்னஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அப்படி எதுவுமே செலவே கிடையாது. சரி, கல்வியில் தான் செலவில்லைன்னு பார்த்தா சாயங்காலம் டியூஷனும் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒட்டு மொத்தமாக அரசாங்கம் கல்விக்கு மட்டுமே அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுது. ஏன் இவ்வளோ விஷயங்கள் கல்விக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்? அப்போ இன்றைக்கி நம்ம திட்டங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்கள் பார்த்ததுலேயே கல்விக்கு தான் எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இன்றைக்கி பார்த்துருப்போம். நம்ம தமிழ் புதல்வனாக இருக்கட்டும், அந்த புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், இப்படி எதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே
எஜுகேஷன் தான் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்? ஒரு மனிதனை ஏதோ ஒன்றால் உயர்த்த முடியும் அப்படின்னா அது கல்வியால் மட்டுமே முடியும். படித்தா மட்டுமே போதும், அவன் நன்னறிகளை கற்றுக்குவான். படிப்பு மட்டுமே அவனை இருக்கின்ற நிலையிலிருந்து அவன் அடுத்த நிலைக்கு உயர்த்தும். அப்போது இதுக்காக தான் அரசாங்கம் கல்விக்கு நிறைய திட்டங்கள் அலாட் பண்ணுது. அப்போ இல்லம் தேடி கல்வி வந்தப்போ கூட இது சரியாக இருக்குமான்னு தெரியலையே, அப்போது பசங்க ட்ராப் அவுட் ஆயிடுவாங்களா அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு ட்ராப் அவுட் ஆகலை. ஸோ இப்போ கல்வி என்பது தான் ஒரு மனிதனை இருக்கின்ற நிலையிலிருந்து மேலே உயர்த்தும். இதைத்தான் வள்ளுவர் அழகா கல்வின்ற அதிகாரத்தில் எழுதி ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்கிறார். அதனால தான் அரசாங்கம் கல்விக்கு நிறையா திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. மீண்டுமாக இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். தேங்க்யூ.